நண்பர்களே அந்த இடத்துக்கு போறோம். எங்க போவாங்க யாரும் அங்கிறது? ஹலோ யாரு யாரு நண்பர்களே வணக்கம். நாம இப்ப வந்திருக்கிறது அம்சலேகா அரண்டக்காடுன்ற பகுதிக்கு வந்துட்டு உள்ள வந்திருக்கோம். இது ரொம்பவே பயங்கரமான பகுதி. சாயந்தரம் மணி 6 மணிக்கு மேல இந்த இடத்துக்கு யாருமே வந்துட்டு வரமாட்டாங்க. நாம வந்திருக்கோம். இவங்க பாத்தீங்கன்னா இந்த வில்லேஜை சேர்ந்தவங்க. இவங்க தான் நம்மளுக்கு வழிகாட்டியா வந்திருக்காங்க. உங்களை நீங்க இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கோங்க. என் பேர் ராஜன். ஒரு பேர் ராஜன். இந்த கிராமத்துக்கு இங்க என்ன நடக்குதுன்னு நம்மளுக்கு சொல்லி தகவல் கொடுத்து கூப்பிட்டு வந்துடுறாங்க. தம்பி எங்க பேரு மாரியப்பன். இவங்க சேர்ந்து இந்த இடத்துல அம்சலேகா அப்படின்ற 2 பெண்ணுங்க, ஒரு 19 வயசு பொண்ணு, ஒன்று 17 வயசு பொண்ணு ஒன்று இந்த இடத்துல மர்மமா கொலை பண்ணி ரொம்ப கொடூரமா கொலை பண்ணியிருக்காங்க. அது இடத்துல சரியான இந்த ஆன்மத்து ஒரு தாசியா இருக்குதுனால நம்மளுக்கு தகவல் கொடுத்து பார்க்கலான்ட்டு வந்துருக்கிறோம். சரியா? இந்த இடத்துல மர்மமான உருவங்கள், அந்த அழுகுரல் அது மாதிரி எல்லாம் நிறைய கேக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. உள்ள போய் பார்க்கலாம். ஏதோ நம்மளுக்கு அந்த மாதிரி விஷயம் தானே கேட்காங்க. இவங்க சொல்லியிருக்காங்க, ஆனால் கன்ஃபார்மா இங்க இருக்கு அப்படின்ட்டு அவங்க போய் பார்க்கலாம். நம்மளுக்கு பார்த்ததும் தெரியும். சரி, உள்ள போய் பார்க்கலாமா? சரி. எங்க 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 என்ன நீங்க சொன்னது அதேதாங்க. ஆமாங்க, இதுதான். இது பயங்கரமான என்ன நடக்குது? நிறைய நடக்குது. உள்ள என்ட்ரியே கொடுக்கல, அதுக்குள்ள இருந்து தொந்தரவு பண்ணுது. ஏன்னா பேரு அம்சலேகாவா? ஆமாங்க, அம்சலேகா. ஹலோ, திடீர்னு அவன் நெஞ்சு நிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. நான் கூட அம்சலேகான்னு ஒரு ஆன்மான்னு தான் நினைச்சேன். நீங்க சொல்லிட்ட அப்புறம் தான் 2 ஆன்மானே எனக்கு 2 பேர் இருக்கிறாங்க. உள்ள போய் பார்க்கலாம். ரொம்ப இருக்குனாலும் அப்படியே நண்பர்களே அந்த இடத்துக்கு போறோம். எங்க போவாங்க? யார் அங்கிறது? ஹலோ, ஹலோ, யார் இருக்கிறதாங்க? யார்? கேர்ஃபுல்லாவே வாங்க, என்னமோ இருக்கு.
இந்த பக்கம் போய் பார்க்கலாமா? அங்கே நில்லு. ஹலோ, யார் இருக்காங்க? ஹலோ, கேமரா எடுத்துட்டு வந்து அந்த பக்கம் கிணறு இருக்கு போல, கிணற காட்டுங்க. கிணத்துல ஏதோ இருந்திருக்கு, ஆனா தண்ணி கொஞ்சம் கூட அசையவே இல்லை. என்ன மரம் இருக்கு? ஏய், யாரு? ஏய், என்ன பாக்குது? யாரு? யாரு? என்ன சவுண்ட் அது? வித்தியாசமான ஒரு சப்தங்க. என்ன சவுண்ட்? யார் அங்க இருக்கிறத? அம்சலேகாவா? உஷாருங்க. இல்ல ஒவ்வொரு அடிமே மோகினின்றது வயசு புள்ளிங்களை பார்த்தாலே வருதுல அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஆமா, அதனால நீங்க எல்லாம் சேஃப்டியா இருந்துச்சுங்க. சரியா? யார் இருக்கிறாங்க? கரெக்டா அந்த மோகினி பத்தி பேசும்போதெல்லாம் வந்துட்டு எதனா ஒரு சத்தம் வருது. சரி, அந்த பெண்ணு ஆணை சேர்ந்து கொடூரமா குழப்பினாங்க. அந்த இடத்துல போய் பார்க்கலாம் வாங்க. நம்ம சுத்தி அந்த சவுண்ட் தான் கேட்டு இருக்கு. நம்மளே ஆல் ரவுண்ட் அதை தான் கேட்டு இருக்கு. ஆமா, அந்த இடத்துக்கு போக விடாம நம்மள தடுக்கு. பார்த்து நில்லுங்க, பக்கம் கிணறு பார்த்து அந்த இடத்துக்கு போல வாங்க. அது அப்படிதான் கிணறு விளையாட்டு கொடுத்துட்டே தான் இருக்கு. சுத்தி அதான் சாமி சவுண்ட் கேட்டது. சார், ஆளை விட்டு ஆளு தெரியாதுங்க. சரியா? அந்த இடம் மட்டும் எங்களுக்கு காமிங்க. சரியா? இந்த இடம்லாம் பாருங்க, செம்மையா மோசமா இருக்கு. நெடு காடு தான். அம்சலேகா அரண்ட காடுன்றாங்க. முதல்ல நம்ம 6 பேர் வந்திருக்கோம். உள்ள போய் பார்க்கலாம். ஏதாவது தனியா வந்தா ரொம்ப ஆபத்துன்னு அப்புறம் நம்ம யூனியன் சேர்த்து கூட்டு வந்தோம். ஒரு 2-3 பேய் இருக்குது பக்கம் அப்படின்னு அப்படி பண்ணு இல்லையா? அதிகமா ஆள் நடமாட்டம் இல்லாத ஏரியாக்கள் இப்படிதான் இருக்கும். அதெல்லாம் காட்டுங்க. அதெல்லாம் கவர் பண்ணுங்க. இடமே பாருங்க, ரொம்ப இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு ஆள் நடமாட்டமே இல்லாம இருக்கிறதுக்கான சிம்டம்ஸ் இதெல்லாம். சாமி, இந்த அந்த கொலை பண்ணி போட்டாங்கன்னு அந்த வீடு சொன்னாங்க. ஆமா, அந்த வீடு எங்க இருக்கு? பக்கம் சரியான சவுண்ட் கேட்டே இருக்கு. இந்த ஆனா எப்பவுமே நேச்சுரலா வந்து இங்க அதிகமா இந்த மாதிரி சவுண்ட் ஒவ்வொரு இதுன்னு யாருமே இங்க வரமாட்டாங்க. இதெல்லாம் நீங்க கேட்டதுனால நாங்களாம் வந்து எங்களுக்கே பயமா தான் இருக்கு இதெல்லாம் வந்தா.
அதனாலதான் பாருங்க தம்பியை கூப்பிட்டு நான் வந்ததுனால நீ எனக்கு எங்க தம்பி ஏட கூப்பிட்டு வந்தோன்னு எனக்கு பயமா தான் இருக்கு. நீங்க கேட்டதுனால நான் அப்படியே கூப்பிட்டு வந்துக்கிறேன். அங்க வந்து பாக்கலாம் இவ்வளவு கொடூரமா இருக்காண்டு எங்களுக்கும் தெரியும். தெரியும் இல்ல இன்னும் முன்னாடி போக போக இன்னும் ஒவ்வொரு சவுண்டு கிளம்போ இது பண்ணினே ஜலாட்டு கொடுத்துட்டே இருக்கான். சுத்தி மலை ஹெல்ப் பண்றது கூட யாருமே இல்ல, ரொம்ப கேர்ஃபுல்லா தான். நீங்க கூட ஒண்ணுக்குறோம் இன்னும் வந்தாட்டுக்கு ஒண்ணு எங்களுக்கு பயமா தான் இருக்கு. அந்த பக்கம் வரமாட்டான்றீங்க. ஆமா என்னென்ன சொல்றோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. சரி, எங்களுக்காக அந்த இடத்த வந்து காட்டுங்க. நீங்க கொஞ்சம் டிஸ்டன்ஸ்ல கொஞ்சம் ரொம்ப அங்க வந்தா சின்ன பையனா இருக்கிறதுனால இவ்வளவு கூட்டம் இருக்காது. இவங்க வேணா தம்பி கொஞ்சம் டிஸ்டன்ஸ்ல நிக்கட்டும், நாம போக முடியாது. தனியா விட்டு இல்ல வாங்க, நாங்க எல்லாம் சரியான சவுண்ட். அதனால இவ்வளவு தூரம் வந்துட்டு அதை பார்க்காமலும் நம்மளால போக முடியாது. வாங்க ஒன்னா போயிட்டு பார்த்துட்டு வருவோம். இந்த இடத்த மட்டும் காட்டலாம் தான் கூப்பிட்டு வந்தேன். சரி நீங்க இப்ப அங்க போலான்றீங்க, எங்களுக்கு பயமா இருக்கு, வர முடியாது. நீ தைரியமா இருக்க, உங்களுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. தம்பி தைரியமா இருக்கான், நம்ம உள்ள போய் பார்க்கலாம். நம்ம சேஃப்டி நம்ம வந்து கூட்டிட்டு வந்த ஆளுங்களே நம்ம சேஃப்டி போய் இடம் சேர்த்து வேண்டியது நம்ம கடமை. உள்ள போய் பார்க்கலாம். ஆளுங்கிட்ட பக்கம் போகாதீங்க, சரியா? கூடவே இருங்க. அந்த பெண்மணி எப்படி இறந்தாங்க? அவங்கள வந்து மாடு மேய்க்கும் போது ஒரு 5 பேர் சேர்ந்து மாடு மேய்ச்சிருக்கும் போது ஒரு 5 பேர் குடிகாரு வந்து இங்கே சாராயம் காய்ச்சி காய்ச்சிருந்தாங்க. அப்போ வந்து மாடு மேய்ச்சிருக்கும் போது குடிச்சிட்டு போய் அவங்க வயசு பொண்ணுங்க இல்லையா, அப்போ போய் இது பண்ணிட்டாங்க. எப்படின்னா கருப்பாலிச்சு கற்பழிச்சு கொலை பண்ணி கருப்பழிச்சு கொலைய பண்ணி போட்டு போயிட்டாங்க. ரொம்ப ரொம்ப நம்ம இந்த மாதிரி ஒரு சம்பவம் வந்துட்டு எங்குமே நடக்க கூடாது. அதுக்கப்புறம் இந்த இடத்துக்கு வந்தா என்ன மாதிரி விஷயங்கள் எல்லாம் நடக்குதுங்க? அதுக்கு மட்டும் வந்தாக்க இந்த மிரட்டல் அதிகமா விடும். அப்படியே ஆளுங்களை கண்ட இதுன்னா அப்படியே மோகினி நடமாட்டோன்றாங்கல்ல, அந்த மாதிரி எல்லாம் அப்படி நிஜமாவே கண்ணுக்கே தெரியும், கண்ணு முன்னாடியே வந்து நிக்கும். இப்ப நம்ம இவ்வளவு நேரம் வந்து சரியான சவுண்ட் கேட்டோம். ஆமா ஆமா, அது சவுண்டு கம்மிங்க. அது நிஜமாவே நம்ம நேரடியே வந்து காட்சி கொடுக்கும். ரொம்ப கொடூரமா இருக்கும். ஆமா ஆமா, தம்பியை பாக்குறது நல்லா கொஞ்சம் பயமா இருக்கு. நம்ம அவங்க சொல்றது நமக்குள்ளே உள்ளுக்குள்ள ஒரு பயமா தான் இருக்கு. உள்ள போய் பாக்குறது ஆனா இவங்களுக்கு எதனா ஆயிருமோன்னு அதான் பயமா இருக்கு. நம்ம மனசுக்குள்ளே ஒரு மிரட்சி ஏற்படுது. இருந்தாலும் வாங்க மனதைரியத்தோட போய் பார்ப்போம். ஏற்கனவே நம்ம 2 கிணறு கிட்ட போகும்போது ரொம்ப விஸ்தரமான சதம் கேட்டுச்சுங்க. இது 3வது கிணறு. ஆமாங்க, இது 3வது கிணறு இல்லைங்க. அந்த வீடு இங்கதான் இருக்கு. ஓ, வீட்டு பக்கமே வந்துடுமா? வந்துட்டோம். சரி, இதுக்கு மேல நம்ம கொஞ்சம் விசாரம். என்ன சத்தம் அது? நான் அப்பயே சொன்னேன் இல்லைங்க, இங்க வந்தாவே இந்த மாதிரி ரொம்ப அரட்டல் மிரட்டல் எல்லாம் இதாகும். என்னங்க இது ஒரே செகண்ட்ல என்னென்னமோ நடந்துருச்சு? என்னது இது? நான் அப்பயே சொன்னேன் உங்களுக்கு, இங்கே வரும்போது அவங்க சொல்றதே உண்மைதான். அவங்க சொல்றது உண்மைதான்றது எனக்கு முன்னையே தெரிஞ்சிருச்சுங்க. ஆமாங்க, வீடு பக்கம் வந்துட்டான்றீங்களா? ஆமா, வீடியோ பக்கம் தான் இருக்கு. இந்த பாருக்கு பக்கம் தான் இருக்கு. பாரு, அந்த பாருக்கு பக்கம் தான் இருக்கு. என்னதுங்க அது? ஆமா ஜி, இந்த மாதிரி எல்லாம் நிறைய மிரட்டல் எல்லாம் இருக்கு. அங்க ஏதோ விசித்திரமான சத்தம் கேக்குதுங்க. யார் கருதாங்க இதெல்லாம் போட்ட பயந்துட்டு போயிருவாங்க. சரி வாங்க உள்ள போய் பார்க்கலாம். வாங்க, அது வந்துட்டான். ஆளை விட்டு பக்கம் போகாதீங்க, சரியா? ரொம்ப விசித்திரமான இடங்க நம்ம வந்திருக்கிறது. ஒரு இடமெல்லாம் ஃபுல்லா சவுண்ட். அந்த ஆமாக்கு வந்துருக்குன்னு பயப்படாத பயப்படாத.
அம்சா அப்படியே நான் சொன்னேன் பாருங்க இப்ப பாத்தி அங்க யாருமே ஆளுங்க இருக்கிறதுக்கான சிம்டமே இல்லைங்க. அவங்க அங்கேயே சொன்னாங்க அவங்க சேர்த்து எல்லாரும் நம்ம இது பண்ண முடியாது. வீடு பக்கம் வந்துருச்சு அதனாலதான் இந்த மாதிரி எல்லாம் நடக்குது. இவ்வளவு தூரம் அவங்க பாத்துட்டு போயிடலாம். இதுக்கு மேல இன்னும் அதிகமா சவுண்ட் எல்லாம் நிறைய வராங்க. சொல்றத பார்த்தா இந்த இடத்துக்கு இதுக்கு மேல யாருமே போனதில்லைன்றது மட்டும் தெளிவா தெரியுது. விட்டு வந்தாலே கொலை பண்றது ரேஞ்சுக்கு இது பண்ணுறாங்க. ரொம்ப மோசமா ஏன்னா அது கன்னி ஆன்மா இல்லையா, மோகினி ஆயிடுச்சு. ஆனா சத்தம் தான் நம்ம இது வரைக்கும் கேட்டுட்டே இருக்குமே தவிர அந்த உருவத்தை பார்க்க முடியல. இல்ல என்ன வீட்டு பக்கம் போனீங்கன்னா உருவமெல்லாம் அப்படியே தெரியாங்க. இங்கதான் அந்த வீடு இருக்கு. வீடு வந்துட்டு ஆமா வீடு வந்துச்சு. பாக்கி இதுக்கு மேல எல்லாம் நாங்க வரமாட்டோம். வீட்டு பக்கம் வர வர அது நிற்கும் போது அப்படியே தெரியும். हाय चलो आई लव यू காணா மறையுதுங்க. ரொம்ப அமானுஷமா அப்படியே நான் வரதலான்னு சொன்னேன்ல. நாங்க ஏதோ சும்மா மிரட்டும் சத்தம் போடும்னு பார்த்தா அப்படியே அங்கேயே கூட சொன்னோம்ல இப்படி எல்லாம் நடக்கும் அப்படின்னு. நம்ப மாட்டேன்றீங்க. நம்புறீங்களா இல்லையா? நம்மளுக்கு ரிஸ்க் தாங்க. அவ்வளவு ஓப்பனா போகுது முன்னெல்லாம். நான் லைஃப்ல இது பார்க்கல கண்டிப்பா. நம்ம எத்தனையோ வீடியோ எடுத்திருப்போம். ஆனா இந்த அளவுக்கு வந்துட்டு ரியாலிட்டியா எடுத்ததே இல்ல. இப்படியே போய் காணா மறைஞ்சிருச்சு. நாம போய் பார்க்கலாம். ரொம்ப பயந்து போயிட்டாங்க. அதே மாதிரி எதனா ஆச்சுன்னா அவங்க வீட்டுல இருக்கு. இதுக்கு மேற்கொண்டு வேணாம், அவங்க சேஃப்டிக்காக அவங்க அங்க இருக்கட்டும். நாம தொடர்ந்து சத்தம் கேட்டுட்டே இருக்கு. உயிரை பலி என்னங்க பயங்கர சத்தம். என்னாச்சு? வீட்டு பக்கம் போக விட மாட்டேங்குது. பயங்கரமா சத்தம் கேக்குதுங்க. சரி இங்க சவுண்ட் கேட்டு அப்பயே சொன்னேன். வாரத்துல ஏஜ் இந்த மாதிரி எல்லாம் பண்றாங்க. வந்து அங்க தலையே போக இருக்கா.
பாருங்க சின்ன பையன் பைக் அப்படியே சொன்னாச்சு நான் வரல இங்க பாருங்க உயிர்த்த உழ வச்சிருங்க பாத்துக்கலாம் இந்த மாதிரி கூட்டம் வந்து போறது வேணாம் நம்ம கண்ணுல வாங்குது அதுக்கிட்ட போய் மாட்டீங்கன்னா பையன் பையன் நம்ம இது பண்றாங்க ஏங்க ஒரு விஷயம் என்ன பண்ணலாம், இதுக்கு மேல வந்துட்டு அவங்கள கம்பல் பண்ணி கூட்டிட்டு போக வேணாம். அவங்க இங்கே இருக்கட்டும். நாம இவ்வளவு தூரம் அவங்க 2 பேர் இருக்காங்கங்க, நாம போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கலாம். இதுக்கு மேல அவங்கள கூட்டிட்டு போறதுன்றது எங்கேயா விட்டுட்டு போவாங்களே இங்கே 10 அடி தூரத்துல தான் நாங்க நின்றுட்டு இருக்கோம். தார் மர திரும்பிட்டு எங்க பார்த்தாலும் சவுண்ட் அங்க பாருங்க என்ன ஆகுதுன்னு தெரியல பாருங்க அந்த கேக்குற சவுண்டு ஏறா தம்பி ஏறா 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 என்ன பாருங்க ரொம்ப ஜாஸ்தி இருக்கு அந்த இடத்துல போறது விடமாட்டீங்க நம்மள இங்க பாருங்க நான் அப்படியே சொன்னேன். சரி இங்க நீங்க இங்கே நிக்கிறீங்க 2 பேர் தம்பியை கூப்பிட்டு இப்படிதான் கூட்டு வந்து நெடுக்காட்டுல இப்படி அனாதி மாதிரி விட்டு நீங்க போயிருவீங்களா? இது மேற்கொண்டு இவங்களை கூட்டிட்டும் போக முடியாதுங்க. சென்டர்லாம் விட்டு போக முடியாது. என்னாச்சும் பண்ண அனாதி மாதிரி விட்டு போனா எப்படிங்க? அவரு நாங்க சின்ன பையன் எங்க தம்பி வேற போட்டுனாங்க. சரி அழகா ஒன்னும் அவ்வளவு ஓப்பனா வர்றது நம்ம போயிட்டு இது பண்ணி ஒரு 5 நிமிஷம் உள்ள மேல் போய் பாத்துட்டு வந்துடலாம். பயப்படாத ஒன்னாவது இவ்வளவு தூரம் வந்துட்டீங்க எடுத்துங்க அப்படி எல்லாம் எங்களை உயிர்வாத பண்றீங்க. நல்லா இருக்கா சின்ன பையன் பாருங்க அவன் திரும்பலாம் இவனை வேற போட்டு வந்தான் உங்களுக்கே நல்லா இருக்கா முடிவு பண்றது கூட்டு வந்தீங்க பரவாயில்லைங்களா உங்களுக்கு? என்னங்க முடிவு எடுக்கலாம்? என்னதான் பண்றது 2 பக்கம் மாட்டி முடிக்க இவங்க நம்மள கூட்டிட்டு வந்த இவங்களோட சேஃப்டியும் நம்மளுக்கு முக்கியம். எல்லாரும் மட்டும் அந்த ஊடுல மட்டும் போய் பாத்துட்டு போயிட்டாங்க. அப்படி எல்லாம் வர முடியாது. வீட்டுல பாத்தீங்களா இல்ல எப்படி பாத்தீங்க நம்மள நம்பி வந்த இவங்களோட சேஃப்டியும் முக்கியம். நம்ம இவ்வளவு தூரம் வந்து இத பாக்காம ஒரு 5 நிமிஷம் பாத்துட்டு வந்துடலாம். நல்லா சத்தம் வேற ஆனா கேட்டுட்டே இருக்கு. ஏங்க நம்ம டீம் மெம்பர் ஒருத்தரை வந்துட்டு அவங்களோட விட்டுடுங்க. இந்த இடத்துக்கு யாராலையும் சர்வசாதாரணமெல்லாம் வர முடியாதுங்க. 3 கிலோமீட்டர் ஹீல்ஸ்ல வந்து ட்ரெக்கிங் பண்ணி தான் வர முடியும். நாமளும் ரொம்ப ரிஸ்க் எடுத்து தான் அந்த இடத்துக்கு வந்திருக்கோம். இந்த இடத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி நிறைய சொன்னாங்க, இது ரொம்ப அமானுஷமான இடம், 5-6 கிணறுங்க இருக்கு, தயவு செஞ்சு போகாதீங்கன்னு வில்லேஜ் பீப்புள் சொன்னாங்க. இருந்தாலும் இவரோட சப்போர்ட்னால வந்துட்டு நம்ம வந்தோம். பார்த்தீங்கன்னா நம்ம கண்ணாலே வந்துட்டு நிறைய அமானுஷமான சம்பவங்கள், பேரானாமல் ஆக்டிவிட்டீஸ் எல்லாருமே வந்துட்டு நம்ம பார்த்தோம். இது உண்மையிலே ரொம்ப ஒரு விசித்திரமான இடம் தான், அமானுஷம் நிறைஞ்ச இடம் தான். இந்த வீடியோ வந்துட்டு முழுக்க இவரால் தான் சாத்தியமாச்சு. இவர் இந்த வில்லேஜை சேர்ந்தவர். இவருக்கு நம்ம சேனல் சார்பாகவும் என் சார்பாகவும் பர்சனலாக நான் தேங்க்ஸ் பண்ணுறேன். இதோட ஸ்டோரி சொல்லுங்க. ஆன்மா எப்படி இந்த இடத்துல என்ன அமானுஷமான சம்பவம் நடந்துச்சுன்னா, இந்த இடத்துல அம்சா லேக்கா அப்படின்ற 2 பெண்மணிகளை வந்துட்டு இங்க மாடு மேய்ச்சிட்டு இருக்கும்போது
சாராயம் காய்ச்சி குடிச்சிட்டு இருந்தவங்க. இது வந்து ஈல்ஸு. சாராயம் காய்ச்சிற பழக்கம் வந்து அப்போ இருந்திருக்கு. சாராயம் காய்ச்சி குடிச்சிட்டு இருந்தவங்க அந்த மாடு மேய்க்க வந்த 2 பொண்ணுங்களும் வந்துட்டு ரொம்ப கொடூரமான முறையில் மார்பகங்களை கிழிச்சு பிறப்பொறுப்பை சேதப்படுத்தி ரொம்ப கொடூரமான முறையில் வந்துட்டு ரேப் பண்ணி மர்டர் பண்ணியிருக்காங்க. அந்த 2 பெண்மணிகளுமே நாளடைவில் வந்துட்டு மோகினியாக வந்துட்டு இந்த ஃபாரஸ்ட்டில் வந்துட்டு திரும்புறதா நம்ம சொல்கிறாங்க. இந்த இடத்துல கால்நடைகள் வந்தால் கூட அந்த கால்நடைக்கு உடம்பு சரியில்லாமல் ஆகிடுமா. முழுக்க முழுக்க மனுஷங்க யாருமே இந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே வந்துட்டு வர்றதில்ல. அதையும் மீறி வந்து நம்ம வந்திருக்கோம். சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் கீப் சப்ஸ்கிரைப். வந்து ரொம்ப அகண்ட போயிட்டாங்க, ரொம்ப பயந்து கத்தி அப்புறம் அப்படியே சொன்ன அப்படி நடந்தலாம் வரலன்னு சொல்லி அவங்க கட்டாயப்படுத்தி கூப்பிட்டு வந்து அவங்க வீட்டில் என்ன சொல்கிறாங்கன்னு தெரியல. நீங்கள் தான் பார்த்து வாங்கி சப்போர்ட் பண்ணுங்க. அதெல்லாம் பார்த்துக்கணும். தம்பி கொஞ்சம் பதமாக எதுன்னு பாருங்கள். நம்ம கூட என்ன கோயிலுக்கு செலவு பண்ணுன்னு பார்த்துக்கலாம். சரியா? சரி. மேலும் வேறு வீடியோவில் சந்திக்கலாம். நல்ல ஒரு கண்டென்ட்டோட நல்ல ஒரு பதிவோடு உங்கள்கிட்ட வந்து சந்திக்கிறேன். கூட சீக்கிரமே வந்துட்டு சந்திக்கலாம். உங்களுக்கு பிடிக்கான்னு நினச்சிருக்கிறேன். ஒரு 3 மாதம் ஆச்சுன்னு நினைக்கிறேன் நம்ம வீடியோஸ் சேனலில் போட்டு. நாங்கள் ஆக்சுவலாக இடையில நிறைய இடத்துக்கு போயிட்டு வீடியோ ட்ரை பண்ணோம். பட் எந்த விதமான விசித்திரமான ஒரு காட்சியோ உருவமோ கேப்சர் ஆகலை. அதனால் நாங்கள் வீடியோ போட முடியல. சந்தர்ப்ப சூழ்நிலை ஒன்றும் பண்ண முடியாது. கொஞ்சம் பர்சனல் வேலையாகவும் வந்துட்டு வெளியில் போயிட்டோம். இதோட அந்த வீடியோவை எண்ட் பண்ணிக்கிறோம். உங்களிடம் வந்து விடைபெறுவது காட்கோவில் பிரசாந்த். இந்த இடத்துக்கு திருப்பி மீண்டும் வந்து வீடியோ எடுக்கணும்னு எதனா உங்கள்கிட்ட விருப்பம் இருந்துச்சுன்னா எங்களுக்கு கமெண்ட் மூலியமாக தெரியப்படுத்துங்க. திருப்பி அந்த மாடுங்கள்லாம் இருக்கு இல்லையா, அந்த மாடுங்க கூட உங்களுக்கு காட்டு மாடுங்களாக இருக்குது. ஆளுங்களுக்கு வரது அங்கே தான் சொன்ன அப்படி நம்ம திருப்பம் வர மாதிரி தான் உங்களுக்கு கமெண்ட் மூலியமாக எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. சார் நாங்கள் உங்களுக்கு என்ன செஞ்சு நான் உங்கள் தனி இன்ன வரையிலும் நம்ம தம்பி தான் வீடியோ எடுத்துருந்தோம்.